வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, நாம் கதைக்கு போயிடுவோமா? பெரியகுளம் என்ற ஊரில் தையல்காரர் சந்துருவும் அவரோட மகன் மனிஷும் ஊருக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிஷ் அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பான். எல்லாரும் அசந்து போய் அவனை பார்ப்பாங்க. அதே மாதிரி மனிஷோட அப்பாவும் சாதாரணமானவர் இல்லைங்க. அவன் கேட்ட கேள்விக்கு சரியான பதில அவனுக்கு புரிகிற வகையில் சொல்லி கொடுப்பாரு. அந்த அளவு கெட்டிக்காரர். ஆமாங்க, கேள்வி கேட்கறது ஒரு நல்ல பழக்கம். கேள்வி கேட்காம சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு நம்ம குழந்தைகளை நம்ம கண்டிச்சா விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்காம கடைசி வரை பயத்திலேயே கேள்வி கேட்காம இருந்துருவாங்க. ஸோ கேள்விக்கு பதில் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுவோமா? சரி, அப்படி என்ன மனிஷ் இன்னைக்கு கேட்டான்னு தெரியணும்ல. சரி சொல்கிறேன். சந்துரு தன்னோட தையல் வேலையில் மும்மரமாக இருந்தாருங்க. அவருக்கு தேவையான அளவில் துணிகளை வெட்டி எடுத்துக்கிட்டு கத்திரிக்கோலை அவர் அமர்ந்திருந்த நாற்காலியோட கால் கீழே போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு ஊசி இருந்தது கவனிச்சாரு. அதை எடுத்து தன்னோட தொப்பியில் சொருகிட்டாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனிஷ், அப்பா, விலை அதிகமான கத்திரிக்கோலை கால் கீழே போட்டுட்டீங்க, ஆனால் விலை மலிவான இந்த ஊசியை எடுத்து தன்னோட தலையில் சொருகிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டான். அதுக்கு சந்துரு, இங்கே பாரு மனிஷ், விலை அதிகமான கத்திரிக்கோள் கால் மேலே விழுந்துட்டா அடிபடும். அதே மாதிரி சின்ன ஊசி தான், அது கண்ணுக்கு தெரியாது, அது காலில் குத்திட்டாலும் அடிபடும்ல. அதுக்காக தான் அப்பா கத்திரிக்கோளை கீழே போட்டுட்டு ஊசி எடுத்து தொப்பியில் சொருக்கி வச்சுக்கிட்டேன். கருத்து இருக்கு, அது உனக்கு தெரியுமா? இங்கே பாரு மனிஷ், எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற செயலை பொறுத்து தான் அவங்களோட தகுதியும் நிலைமையும் இருக்கும். அதன்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கோள் ஒன்றா இருந்த 2 துணியை பிரிக்குது. அதனால் அது கால் கீழே இருக்கிற நாற்காலிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சின்ன ஊசி நல்லது தான் செய்யுது, பிரிஞ்சிருந்த 2 துணியை சேர்க்க யூஸ் ஆகுது. புரியுதா? இதனால தான் நம்ம செய்கிற செயலை நல்லதாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நல்லது எப்போவுமே சின்னதாக தான் தெரியும். அது எப்போ கிடைக்குதோ அப்போ அதை பாராட்டி புகழ்ந்து நம்மளாம் தூக்கி தலையில் வச்சிடணும். இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டம்தான் கிடைக்கும். சரியா மனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை தட்டி கொடுத்தாரு. ஆமாங்க, சின்ன விஷயங்கள் நல்லதாக இருக்கும், நல்ல விஷயங்கள் சின்னதாக தான் இருக்கும். எப்போ எது கிடைக்குதோ அப்போ கொண்டாடி தீர்த்துருங்க. இந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை யாருக்காவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலவிதமான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த விதமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபர்தராக வீடியோஸ் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.